இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி மியூச்சுவல் ஃபண்டை பத்தினது. பழைய காணொலியில நம்ம ஷேர் மார்க்கெட்டை பேசும்போது நம்ம மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பேசுறதா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறது இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டைரக்டா ஒரு ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா ஷேர் ட்ரேட் பண்றதுக்கு பதிலாக ஒரு இன்டைரக்ட், அதாவது இது தோட்டத்து வழி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்ல தான் ட்ரேட் பண்ணுவோம், ஆனா டைரக்டா கிடையாது. இதுக்கு இடையில ஏஎம்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னங்கிறது நம்ம பார்த்துப்போம். தமிழ்ல இது பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல 1963 முதல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணி அதுதான் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, யூடிஐன்னு இப்ப நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்க யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 1963 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சதுனால இது ஒருத்தவங்க மட்டும் தான் மொனாப்பொலியாவே இருந்தது அப் டு 1987 வரைக்கும். 1987 அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிரைவேட் பார்ட்டிஸ் எல்லாரையும் அலோவ் பண்ணாங்க. அது வரைக்கும் யூடிஐ மட்டும் தான் 1963 ஆரம்பிச்சு 1987 வரைக்கும் ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கணும்னா கவர்மெண்ட் சைட்ல ஆரம்பிச்ச யூடிஐ மட்டும் தான், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்றது. ஸோ அது மூலியமா தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் இதாயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் 1987 பிரைவேட் பார்ட்டிஸ் எல்லாம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஒரு 44 கம்பெனிஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஹவுஸ், அதாவது ஃபண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க. அவங்க 44 கம்பெனிஸ் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகி செபி கிட்ட ரெஜிஸ்டர் ஆகி, ஏன்னா ஷேர் ட்ரேடிங்ல வர்றதுனால இதுவும் கண்ட்ரோல்டு பை செபி தான். அதனால அதுக்கிட்ட ஏஎம்சி சொல்லுவாங்க, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இது மாதிரி 44 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இன்னைக்கு தேதியில இருக்கு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேங்கர்ஸ், இன்னைக்கு எஸ்பிஐல இருக்காங்க, எச்டிஎஃப்சில இருக்காங்க, ஐசிஐசில இருக்காங்க, இந்த மாதிரி பேங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க. எதர் இண்டிவிஜுவலா வச்சிருக்காங்க, இல்ல ஃபாரின் கம்பெனி யாரையோட டைப்போட. இப்போ ஐசிஐசில பாத்தீங்கன்னா ஐசிஐசி ப்ரூடென்ஷியல்ங்கிற பேர்ல வச்சிருக்காங்க, எஸ்பிஐ எல்லாம் ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி பல கம்பெனிஸ், 44 கம்பெனிஸ் நம்ம அந்த லிஸ்ட் அவுட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 44 கம்பெனிஸும் எப்படி பண்றாங்க, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம். யார் யார் பண்றாங்க நம்ம பேசும்போது சொன்னோம், பேங்க்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம். அதை தவிர்த்து என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம், அதாவது நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன்ஸ், அவங்களும் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் மேஜரா இது பண்ணிருக்காங்க. செபி கிட்ட பர்மிஷன் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி இவங்களும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆபரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஏஎம்சிங்கிறது அசெட் மேனேஜ் கம்பெனி. இப்போ எஸ்பிஐ ஒரு பேங்க் இருக்குன்னா எஸ்பிஐல ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஏஎம்சின்னு சொல்லுது, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு தனி ஹோல்டிங் கம்பெனி. அது என்னன்னா இதோட டிரான்சாக்சன், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்சனும் அந்த ஒரு கம்பெனி, அவங்க புதுசா ஆரம்பிக்கிற அந்த ஏஎம்சி கம்பெனி கீழே தான் எல்லாமே வரும். ஸோ அவங்க இண்டிவிஜுவலா இயங்குவாங்க. ஸோ இதுதான் ஏஎம்சின்னு சொல்றது. அது கீழே மொத்தமா அந்த ஒரு ஏஎம்சி கீழையும் நடத்திட்டு இருக்க மொத்தமா என்ன டிரான்சாக்சன் பண்ணாங்களோ அது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, இவங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, மொத்தமாவே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க டோட்டலா இவங்களோட இந்த ரெஜிஸ்ட்ரி, அதாவது ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரையும் ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க போயிட்டு ஒரு இதுல போயிட்டு நீங்க ஒரு அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்க பேர்ல ஒரு ஃபோலியோ, இப்ப எப்படி பேங்க் அக்கௌண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க சொல்றது ஃபோலியோன்னு ஒரு அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஒரு ஃபோலியோ ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்றது. ஸோ அது மாதிரி ஃபோலியோ மெயின்டெனன்ஸ் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ரிடம்ஷன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா ஏஎம்சியுமே இண்டிவிஜுவலா பண்றது கிடையாது. இதுக்குன்னு ஒரு பெரிய, இப்ப நம்ம ஷேர்ஸ்ல பார்க்கும்போது சொன்னோம், நம்ம என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் எல்லாம் படிச்சோம். அதே மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தளவுல அவங்க ஒரு ஆர்டிஏன்னு சொல்றாங்க, ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்பர் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமா 2 பேர் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு கேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேம்ஸ் தான் ஆல்மோஸ்ட் 65% ஆஃப் தி இதை அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட. மிச்சம் இருக்கிற ஒரு 35% இவங்க கார்விங்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 தான் ஆர்டிஎஸ், மேஜரா இருக்கிற ஆர்டிஎஸ். சரி, இது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, ஸோ இதுல யார் யார் இருக்காங்க நம்ம பார்த்துட்டோம். ஏஎம்சி பார்த்தோம்,
அதே மாதிரி ஆர்டிஏ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்ப ஆரம்பிச்சாங்க, அதுக்கு அடுத்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து நல்லா பார்த்தோம். இது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம்னா, முத ஒரு ஏஎம்சி வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க. இந்த ஸ்கீம் என்னன்னா, ஒரு ஒரு ஸ்கீம்ல வந்து ஒரு டாபிக்கோ இல்ல வந்து ஒரு ஐடியாவோ சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. லார்ஜ் கேப்னா மார்க்கெட்ல இருக்கிற லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல மட்டும் இவங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. இது மாதிரி பல ஸ்கீம்ஸ் வச்சிருப்பாங்க. இதுல எந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க வந்து என்ட்ரி வாங்கிக்கலாம். இதை முத ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபருங்கிறது என்னன்னா, இது ஒரு டோட்டல் டைப். இப்போ இதுல பார்த்தோம் இல்லையா, இதுல வந்து ஒரு ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்கீமுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஏஎம்சியை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பர்சன். அந்த ஃபண்டை வந்து அவர் தான் எக்ஸ்க்ளூசிவா மேனேஜ் பண்ண போறாரு. அவர் தான் அதோட வேலையை. இல்ல நமக்கு நம்ம வேலை வந்து சுலபமாயிடுது. ஆஸ் இன்வெஸ்டர் பாத்தீங்கன்னா, ஷேர்ஸை பொறுத்தவரைக்கு அதுக்குண்டான ஃபாலோ அப் இருக்கணும், இல்ல வந்து ஏதாவது என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம செக் பண்ற அளவுக்கு டைம் இருக்கு. இங்க வந்து அந்த வேலையை எல்லாமே வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ற ஒரு ஆள் வந்து நமக்காக இப்போ கலெக்டிவா, இப்போ அந்த ஃபண்டு கீழே எவ்வளவு மெம்பர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமே சேர்த்து அந்த ஃபண்ட் மேனேஜரே அந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. ஏன்னா நீங்க வந்து அந்த அதோட நடைமுறை, அதாவது டிரான்சாக்சன்ஸ் எதுலையுமே வந்து நீங்க குறுக்கிட முடியாது. அந்த ஃபண்ட் மேனேஜர் ஏஎம்சி என்ன ட்ரேட் பண்றாங்களோ அதுதான் வந்து ஃபைனல். ஸோ அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஒரு ஸ்கீமுக்கு இருக்கிற அந்த ஃபண்டுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 1 வீக் 10 days அந்த மாதிரி வந்து ஓப்பனிங் டேட்னு ஒன்று கொடுப்பாங்க. என்எஃப்ஓங்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ ஒரு ஏஎம்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புது ஃபண்டு ரிலீஸ் பண்ணுது, புது ஸ்கீம்ல ஒரு புது ஃபண்டு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸா வந்ததுனால, எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால, இன்னைக்கு நார்மலாவே ஆன்லைன்லயே நீங்க வந்து எல்லாத்தையும் டிரான்சாக்ட் பண்ற அளவுக்கு வந்தாச்சு. முன்னாடி எல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குண்டான செக்ஸ் கொடுக்கணும், அது மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஆன்லைன்ல பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறைய வந்தாச்சு. அதனால வந்து இசிஎஸ் போறதாகட்டும், இல்ல ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, இதெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இந்த என்எஃப்ஓல வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இவ்வளவுதான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது என்ன, அந்த என்எஃப்ஓனா அந்த ஃபண்ட் வந்து ஒரு ஸ்கீமை பத்தி சொல்றாங்க. அது வந்து எந்த டாபிக் ஒன்னா இருக்கலாம், அதாவது ஒரு தீம் வச்சு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, அது மாதிரி ஈக்விட்டி, அது மாதிரி வந்து வித்தியாசமான இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபண்டை அவங்க சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டரா அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோலியோக்கு வந்து மினிமம் வந்து 5000 rupees கம்பல்சரி. இந்த 5000 rupees வந்து மினிமம் கட்டணும். ஸோ அந்த 5000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமா வந்து உங்களுக்கு இந்த ஃபண்டை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ற அத்தனை அமௌண்ட்டையும் இதுல வந்து என்ஏவின்னு சொல்றது, இந்த ஃபண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஃபண்ட் வேல்யூ வந்து மினிமமா பாத்தீங்கன்னா என்ஏவின்னு சொல்லுவாங்க. அந்த என்ஏவி என்னன்னா, நெட் அசெட் வேல்யூ. எல்லா ஃபண்டையும் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண பிறகு எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தாலும் சரிதான், 10 ரூபாயில வந்து அதை டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளவு நம்பர்ஸ். இப்போ நீங்க 5000 rupees கட்டுறீங்கன்னா 10 டிவைட் பண்ணீங்கன்னா 500 யூனிட்ஸ். யூனிட்ஸ்ங்கிறது தான் மெயின். இப்போ எப்படி நம்ம ஷேர்ல பார்க்கும்போது ஷேர் வேல்யூ சொன்னோம் இல்லையா, இங்க எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டுன்னு வரும்போது யூனிட்ஸ்ங்கிற அந்த கான்செப்ட் தான் எப்போதும் யூஸ் பண்ணுவாங்க. யூனிட்ஸ் எப்போதுமே வந்து 10 rupees யூனிட்ஸா தான் இருக்கும். அந்த 10 rupees வந்து டிவைட் பண்ணி, இப்போ 5000 rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த 10 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிட், ஒரு 500 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ ஒரு யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது உங்களுக்கு 10 rupeesங்கிற பேசிஸ்ல, அதான் வந்து ஃபேஸ் வேல்யூ, அதுல வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ 500 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணும். ஸோ இது மாதிரி கலெக்டிவா அந்த ஃபண்டுல வந்து எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் ஆகுதோ, அவங்க என்ன ஸ்கீம் சொல்லிருக்காங்க, அந்த வந்து அந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பேட்டர்ன்ல அவங்க வந்து அதை டோட்டலா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிஷியல் அந்த ஒரு 1 வீக்கோ 10 daysோ அது ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆன பிறகு டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணுவாங்க. இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு, மீன்ஸ் பொதுமக்கள் கிட்ட இருந்து நாங்க வந்து இவ்வளவு இத்தனை கோடி ரூபாய் வந்து நாங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்கோம், இது ஃபண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுல இந்த ஃபண்டை பத்தி பேசும்போது 2-3 விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப குறிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்ப நம்ம என்ஏவி பத்தி சொன்னோம், நெட் அசெட் வேல்யூ, அது என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ என்எஃப்ஓ பத்தி பேசுவோம். என்எஃப்ஓங்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபர். ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வந்து ஒரு புது ஃபண்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னு போது இது என்எஃப்ஓன்னு சொல்றது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது 2-3 விஷயம் என்னன்னா, எக்ஸிட் லோட், என்ட்ரி லோட். இந்த என்ட்ரி லோடு தான் ஃபர்ஸ்ட். இந்த என்ட்ரி லோடுங்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஃபண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வரும்போது
உள்ள வர்றதுக்கான ஒரு என்ட்ரி லோடு மாதிரி ஒரு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இது தொடக்க காலத்துல இருந்தது. இப்போ இருக்கிற கண்டிஷன்ல வந்து அந்த என்ட்ரி லோடுங்கிறத நிறைய இடங்கள்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி எல்லாம் ஒரு 2%, 2.5% அளவுக்கு வந்து என்ட்ரி லோடு இருந்தது. அந்த என்ட்ரி லோடுங்கிற கான்செப்டே வந்து டோட்டலா எடுத்து விட்டுட்டாங்க. அதனால இப்ப அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ், அந்த என்ட்ரி லோடுல எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வந்து நமக்கு கிடையாது. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, ஃபண்டை ரிலீஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரி ஃபண்டுங்கிறது ஜென்ரலா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி ஃபண்டுங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. என்ன ஃபண்ட் அப்படின்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட், க்ளோஸ் எண்டட் ஃபண்ட். அது என்ன ஓப்பன் எண்டட் ஃபண்ட், க்ளோஸ் எண்டட் ஃபண்ட் அப்படின்னா, ஓப்பன் எண்டட் ஃபண்டுங்கிறது ஒன்ஸ் இவங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு இந்த 1 வீக் கிடைச்சிட்டு இவங்க மறுபடியும் இது பண்ணும்போது இந்த 1 வீக் முடிஞ்சு போச்சு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட். ஓப்பன் எண்டட் ஃபண்ட் போது எந்த நிமிஷம் வேணா ஒன்ஸ் வந்து ஒரு ஃபண்ட் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த நேரம் வேணா மறுபடியும் நீங்க அதுல என்ட்ரி வாங்கலாம். ஆனா அப்பவுமே எனக்கு அதே விலைக்கு கிடைக்குமா? ஆரம்பிக்கிற விலை மட்டும்தான் 10 ரூபாய். அதுக்கடுத்து அவங்கள அந்த என்ஐவி ஒரு நாளும் வந்து டே எண்டு முடிஞ்ச உடனே மறுநாள் காலையில வந்து அதுக்கு என்ஐவி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது 10 ரூபா வாங்கின ஃபண்டு 10 ரூபா கலெக்ட் பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து ஒரு சர்டன் ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லையா? சப்போஸ் வந்து அது வந்து 11 ரூபா மாறி இருக்கும். 11 ரூபா எப்படி மாறும் அப்படின்னா, வாங்கும்போது உங்ககிட்ட இருந்து ஒரு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அது இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது 1 கோடியே 1 லட்சமா இருக்கலாம், 1 கோடியே 10 லட்சமா இருக்கலாம். அதனால டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 11 ரூபாய் வந்து அவங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஸோ 11 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இந்த ஓப்பன் எண்டட் க்ளோஸ் எண்டட் வந்து ஓப்பன் எண்டட்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா எப்போனா நீங்க வந்து மறுபடியும் அந்த ஃபண்டுக்குள்ள போகலாம். க்ளோஸ் எண்டட் ஃபண்டுங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது மூடப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்எஃப்ஓ போகும்போது மட்டும்தான் அது வந்து நீங்க உள்ள போக முடியும். ஃபர்தரா நீங்க அது வெளியேற்றது மட்டும் சான்சஸ் இருக்கு. மறுபடியும் அந்த ஃபண்டுக்குள்ள நீங்க வந்து போக முடியாது. ஏன்னா ஒரு 1 இயர் க்ளோஸ்டா இருக்கும், இல்ல 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஃபண்டில் உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்எஃப்ஓல மட்டும் தான் போக முடியும், க்ளோஸ் எண்டட் ஃபண்டில் போக முடியாது. இது வந்து ரொம்ப முக்கியமான. அதனால எப்பவுமே ஒரு ஃபண்டு வரும்போது இது வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டா க்ளோஸ் எண்டட் ஃபண்டாங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கீம், நீங்க எந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்க வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கிறது. என்ன மாதிரி ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்னன்னா growth ஆப்ஷன், இன்னொன்னு வந்து டிவிடெண்ட் ஆப்ஷன், இன்னொன்னு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன்ல வந்து growth ஆப்ஷன்ங்கிறது நீங்க வந்து ஃபண்ட், அதாவது growth ஆக ஆக நீங்க மறுபடியும் அந்த ஃபண்ட் எவ்வளவு நாளா இருந்தாலும் மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி, வளர்ச்சி இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டிவிடெண்ட் ஆப்ஷன்ங்கிறது என்னன்னா கம்பெனி சப்போஸ் ஒரு ப்ராஃபிட் வந்து அந்த டிவிடெண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க, ஒரு டிவிடெண்டா மக்களுக்கு வந்து மறுபடியும் திருப்பி கொடுக்குறாங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து சேர்ந்துரும். டு தட் ஈக்குவலண்ட் உங்களுடைய அந்த பர்டிகுலர் யூனிட்டோட வேல்யூ என்ஏவி வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இது டிவிடெண்ட் ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். எப்பெல்லாம் இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட் நேரா உங்களுக்கு வராம ஃபர்தரா அது வந்து அதே ஃபண்டில் இன்வெஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதோட டேர்ம்ஸ் என்ன, ஆம்பினா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம வந்து அடுத்த காணொலியில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.